அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா இயல் 1ல் அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இலக்கணமில் சொல் இதில் மட்டும் தனியாக டெஸ்ட் எழுதியிருப்போம். அதில் 80 மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுக்காமல் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் டெஸ்ட் எழுதி பழகியிருக்கோம். ஏன் அப்படின்னா முதல்ல இந்த 4 ஆப்ஷனு இங்கே வந்து நம்ம இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போனால் அவன் எப்படி கொடுப்பான 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் ரெலவெண்ட்டாக கொடுத்துருவான். அப்போ அந்த ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு குழப்பிடும். அதே இது நம்ம ஆப்ஷனை பார்க்காம படித்து பழகிட்டோம் அப்படின்னா கொஸ்டினை படித்த உடனே டேரெக்டாக நமக்கு ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டிக் அடித்தா போதும். அதனால் இதுதான் உங்களுக்கு வந்து முழுமையான மதிப்பெண்களை வந்து குழப்பம் இல்லாமல் பெறுறதுக்கு ஏற்ற வழினா நீங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது எக்ஸாம் ஹாலில் எளிமையாக இருக்கும். இப்போ 4 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுறது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்போம். அவங்கவுங்க வே ஆஃப் டீச்சிங்கில் நம்ம ரெலவெண்ட்டாக தான் கொடுப்போம். அப்படிங்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. எக்ஸாமில் அவன் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு குழப்பங்களே உண்டு பண்ணும். அதனால் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்லேயே எழுதி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்ட்டு எழுதுங்க, பின்னாடியே ஆன்சர் வருது, செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க, இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், இந்த மொத்தமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இப்போ வந்து நியூ எடிஷன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பா சிங்காரம் எந்த நாட்டில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்ததுன்னா இந்தோனேசியாவில். அந்த பிளேஸ் வந்து லெப்பின் நினைக்கிறேன். லெப்பின் நோட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புயலிலே ஒரு தோணி புதினத்தின் கதைநாயகன் பாண்டியன். அடுத்து தேர்ட் ஒன், தொங்கான் அப்படின்னா கப்பல். ஃபோர்த்து ஒன், கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. சிப்பங்கள் அப்படின்னா கட்டு. வவ்வநீர் அப்படின்னா கடல் நீர். பறவை மீன்கள் அப்படின்னா பறக்கும் மீன்கள். சிப்பங்கள், கட்டு, வவ்வநீர், வவ்வம்னா கடல், வவ்வநீர்னா கடல் நீர், பறவை மீன்கள்னா பறக்கும் மீன்கள், அவுளியா மீன் அப்படிங்கிறது கடற்பசு, அவுளியா மீன் கடற்பசு. பிளவான் அப்படிங்கிறவருங்க வந்து ஒரு பிளேஸுங்க. பிளவான், தொங்கானா தான் கப்பல், பிளவான்னா ஒரு பிளேஸு, இந்தோனேசியாவில் உள்ள இடம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்பது ஒரு புதினம். பா சிங்காரம் இந்தோனேசியாவில் இருந்தபோது டேஸ் போர் மூண்டது அப்படின்னா 2ஆம் உலகப் போர்னு ஆப்ஷன் இருந்தால் 2ஆம் உலகப் போர்னு போடுங்க. இல்லைன்னா அதுக்கு வந்து தென்கிழக்காசிய போர்னு கொடுத்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். தென்கிழக்காசிய போர். புயலிலே ஒரு தோணி எந்த அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி அப்படின்னா கடற்கூத்து. புயலிலே ஒரு தோணி கடற்கூத்து அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி ஆகும். பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவனா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். கண்ணதாசன் அவர்களும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். பா சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம். டேஸ் நாளிதழில் பணியாற்றியவர்னா தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றியவர். சிறுமலை அப்படிங்கிறது வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. சிறுமலை அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. வாழையும் கமுகும் அப்படி பாடல் வந்து வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் இதுக்கு வாழையும் கமுகும் அந்த லைன்ஸ் வந்து சிலப்பதிகாரம் நூலில் காடுகான் காதையில். இந்த லைன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க, 53 to 55 அந்த இதில் இடம்பெற்றுள்ளது, காடுகான் காதையில். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 18. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கரும்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு கூறினவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கம்பன், பாரதி, தாசன் அவங்க சொல்லாததே சொல்லிட முனைவேன் அப்படிங்கிறது கண்ணதாசன்.
இப்படி கேட்கலாம். கண்ணதாசன் வந்து எந்த 3 கவிஞர்கள் சொல்லாததை சொல்லிட முனைவேன் அப்படிங்கிறான்னு கேட்கலாம். இந்த 3 கவிஞர்கள் யாருன்னா கம்பன், பாரதியார், பாரதிதாசன். அதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கம்பன், பாரதியார், பாரதிதாசன். அடுத்து 20 தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். அப்போ தலைவர் மாறுவர் தர்பாரும் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். இப்போ தத்துவத்தை வந்து அவர் எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காருன்னு கேட்கலாம். அச்சய பாத்திரம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கண்ணதாசன். எந்த நூலில் கூறினார்? காலக்கணிதம் நூலில் கூறினார். கண்ணதாசனின் இயற்பெயர், அவரோட ஒரிஜினல் நேம் வந்து முத்தையா. அவர் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி, சிவகங்கை. கண்ணதாசனின் பெற்றோர் யாருன்னா சாத்தப்பன், விசாலாட்சி. சாத்தப்பன், விசாலாட்சி. கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை எழுதி தான் அவர் திரைப்பட பாடலாசிரியர் முதலாக திரைப்பட பாடலாசிரியராக ஆகிறார். எந்த ஆண்டில் அப்படின்னா 1949ஆம் ஆண்டில். திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் ஃபிலாசபி, அதாவது மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னா கண்ணதாசன். மெய்யியல், ஃபிலாசபி, அதை நோட் பண்ணிக்குவாங்க. அவர் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்? சேரமான் காதலி. அப்போ சேரமான் காதலி என்பது என்னது? புதினம். இதை நீங்கள் ஆடியோ மாதிரியும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்டிங்கனாவே மனப்பாடம் ஆயிரும். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நீங்கள் மொபைல் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் போட்டு உங்களோட சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. இவரும் தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியுள்ளார். இப்படி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாமில் சப்போஸ் முதல் அரசவை கவிஞர் அப்படி யாருன்னு கேட்டாங்கன்னா முதல் அரசவை கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். இதெல்லாம் ஒரு தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ் வந்து படிக்க படிக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தருது. நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அன்றே என்றவர் வந்து கம்பன். கம்பன் அவர்களோட அடைமொழி என்ன? கவிச்சக்கரவர்த்தின்னு அழைப்பார்கள். கவிச்சக்கரவர்த்தி கம்பன். அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களோட அடைமொழி என்னென்னா கவியரசு. கவியரசு கண்ணதாசன். கவிச்சக்கரவர்த்தி கம்பர். கவிச்சக்கரவர்த்தி ஆமாம் கம்பர். கவிக்கு அரசர் யாருன்னா கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்றவர் கண்ணதாசன். முத்தையான் யார் அழைக்கப்படுகிறார்? இயற்பெயர் கொண்டவர் யார்? கண்ணதாசன். காலக்கணிதம் யார் எழுதி கொடுத்தாங்க? கண்ணதாசன். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் ரெண்டுலையுமே சிறந்து விளங்கியவர் யாருனாலும் கண்ணதாசன் தான். இப்போ இதில் வந்து நம்ம 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஏற்கனவே இயல் 1ல் ஹாஃப் 3 குட்டி 3 சாப்டர்ஸ் எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து 80 மார்க்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ டோட்டலாக 115 மார்க்ஸ்க்கு சாய்ஸே இல்லாமல் ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இது லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி தான் நமக்கு மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இது சும்மா நீங்கள் கேட்டிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் வரைக்கும் இது அப்படியும் ஞாபகத்தில் இருக்கும். குழப்பாத சாய்ஸை பார்த்தாலும். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த இயல் 2 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.